கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளையும் தம்முடைய கிருபையினாலும், சத்தியத்தினாலும் உங்களை நிரப்பி வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சில நேரங்களில் நமக்கு எதிரானது போல தோன்றும் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். சில நேரங்களில் நமக்கு எதிரானவர்கள் என்று நாம் எண்ணுகின்ற சிலரை தேவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆனால் சூழ்நிலையும் மாறவில்லை, அந்த மனிதர்களும் மாறவில்லை. எனவே நமக்கு ஒரு விதமான அதிருப்தி ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அல்லது தேவன் அப்படி செய்யவில்லை என்று வருத்தம் நம்முடைய மனதில் ஏற்படுகிறது. நமக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் சோர்வையும் ஏற்படுத்தும். அதுபோன்ற விஷயங்களில் தேவன் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றாரே என்று ஆதங்கப்படுவதும் உண்டு. எதிர்மறையான சூழ்நிலைகள், அதுக்கு எப்படி தீர்வு காண்பது, அதை எப்படி ஜெபிப்பது, ஜெபித்தாலும் பதில் கிடைக்கல, நமக்கு விரோதியா இருக்கிறாங்க, நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கல, சூழ்நிலைகளும் மாறல, அந்த மனிதர்களும் மாறல, எல்லாமே எதிராக இருக்குது. என்ன செய்யலாம்? ஆனால் சில விஷயங்களின் தீர்வுகளை நாம் விரும்புகின்ற வழியிலும் விதத்திலும் தேவன் நமக்கு தரமாட்டார். நாம் தேவனிடம் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடவும் முடியாது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் தேவனா இருக்கிறார். சில நேரங்களில் தீர்வு என்பது நம்மிடம்தான் ஏற்பட இயலும். நாம் நம்முடைய சூழ்நிலையில் மாற வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் தேவனோ இந்த சூழ்நிலையின் நடுவில் நம்முடைய மனதை அதனை சந்திக்கும் விதமாக ஆயத்தப்படுத்த விரும்புவார். மாற்றம் நம்மிடத்தில் தான். நாம் சில மனிதர்களுக்கு தேவன் எதையாவது செய்து நமக்கு அவர்களால் ஏற்படும் மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டுமே என்று நாம் விரும்புவோம். ஏதாவது தேவன் அவர்களுக்கு செய்ய மாட்டாரா? என் மனவேதனை மாற்ற மாட்டாரா? என் துயரத்தை மாற்ற மாட்டாரா? இந்த மனுஷனால, இந்த மனுஷியால, இந்த குடும்பத்தால, நான் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரியால, ஏதோ ஒரு வகையில என் மனம் பாதிக்கும்படியாக நடக்கிறாங்களே, என் வாழ்க்கையில ஒரு பாதிப்பு உண்டாக்கிட்டாங்களே, இதை எப்படி சரிப்படுத்துவது? புலம்புவோம். சரி, ஆண்டவர்ட்டயாவது சொல்லி முறையிட்டு அதை சரிப்படுத்த தேவன் சரிப்படுத்த மாட்டாரான்னு சொல்லி விசுவாசத்தோட நம்ம ஜெபிப்போம். ஆனா எனக்கு அந்த நிலைமை மாறாது. அந்த மனிதர்களும் மாற மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, தேவ வழி எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். தேவன் நம்மிடம் சில மாற்றங்களை விரும்புவார். அதுதான் உண்மை. நம்முடைய குணங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புவார். சில சூழ்நிலைகளை ஏற்கவும், சில மனிதர்களை சகிக்கவும் இயன்றவர்களாக நம்மை மாற்றிவிட தேவன் விரும்புவார். சில நேரங்களில் நாம் நம்முடைய சுபாவங்களை உரிய விதமாக வைத்துக் கொண்டால், பிறரால் நமக்கு எதுவும் தீங்காக நிகழாது நீடிய பொறுமை, சாந்தம், சகிப்பு உணர்வு போன்ற வலிமையான சுபாவங்கள் நம்மிடத்தில் இல்லாததுதான் நமக்கு பெரிய பிரச்சனையா உருவாகும். எதிர்மறையான காரியங்களை எப்படியாகிலும் இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி முடிவு பண்ணணும். தேவனும் சும்மா இருக்கிறாரு. தேவனும் பேச மாட்டேங்கிறாரு. என்ன செய்ய? தேவன் எங்க மாற்றத்தை விரும்புகிறார்? யாரை மாற்ற விரும்புகிறார்? தேவ வசனத்தின்படி நடக்கிற உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை மாற்ற விரும்புகிறார். என்ன மாற்றம்? என்ன ஒருத்தன் துன்பப்படுத்துறான் அப்படின்னா நான் அவனை ஆசீர்வதிக்க முடியுமா?
அவர் ஆசீர்வதிக்கணுங்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டியது சபிக்கக்கூடாதாம். இதான் தேவனுடைய சுபாவம். தெய்வீக தன்மையை நமக்குள்ள கொண்டு வருவதற்காகவே சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகிறது. நம்மிடம் பொறுமை இல்ல, தாழ்மை இல்ல, நம்மிடத்துல சரியான பார்வை இல்ல, நம்மிடத்துல சகிக்கும் மனநிலைமை இல்ல, பிறரை குறித்து ஒரு விதமான மனநிலைமை நமக்குள்ள இருக்குது. அது வித்தியாசமாக யோசிக்கிறோம். இவைதான் நமக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்பட காரணமாகின்றது. எனவே, இதுபோன்ற எதிர்மறை சூழ்நிலை அக்னியாக தேவன் பயன்படுத்தி நம்மை புடமிட விரும்பலாம். நம்மை எதையும் ஏற்றுக்கொண்டு வாழும் மனநிலைமை உடையவர்களாக மாற்றிட இந்த சூழ்நிலையை தேவன் நமக்கு அனுமதிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு எதிர்மறையாய் இருப்பது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு தேவன் தருவார் என்று சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நம்முடைய குணங்களையும், சுபாவங்களையும், நற்குணங்களையும் அவர் அந்த மாற்றங்களை கொண்டு வந்து நற்குணங்களை வெளிப்படுத்த அவர் விரும்புவார். அது தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்ற விரும்புவார். ஏன்னா, அவர் யாரையும் எதிரியா பார்க்கிறதே இல்ல. எல்லாரையும் நேசிக்கிறார். பாவிகள நேசிக்கிறார். பாவத்த தான் வெறுக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த மனநிலைமை உடையவர்களாக மாறணும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க படைக்கணும். எனக்கெல்லாம் யார் மூலமாக சில பிரச்சனை வந்தா அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுருவேன். ஆனா ஜெபித்தாலும் அது போமாட்டேங்குது. என்ன செய்ய? திரும்ப, திரும்ப, திரும்ப நமக்கு விரோதமா தான் இருக்குது. இப்ப இந்த இடத்துல நம்முடைய சுபாவத்துக்கு வருகிற சோதனைகள், நம்முடைய மனநிலைமைகளை மாற்றக்கூடிய அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போவதே இந்த சூழ்நிலை தான். நம்ம எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம இருதயத்தில தேவனுடைய திவ்ய சுபாவம் வராது. அவர் இந்த உலகத்தில யாரையுமே வெறுக்கல. எல்லாரையும் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் நேசித்தார், அன்பு செலுத்தினார் தான் பார்க்கிறோம். அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போறது தான் சில நேரங்கள்ல அனுமதிக்கிறார். அதனால பிரியமானவர்களே, எதிர்மறையான காரியங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி எதையாவது செய்து இன்னும் மேலும் வேதனையை கொண்டு வராதபடி, அதற்காக ஜெபிக்கலாம் நல்லது. ஆனா நம்மகிட்ட இருக்கிற அந்த மனநிலைமைகளை மாற்றுவதற்காக தேவ கரத்தில ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு சகிப்புத்தன்மை தாரும். யார் எனக்கு விரோதமா பேசினாலும் நான் சகிக்கணும். ஆனா அதையும் தேவன் அனுமதிப்பார். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் அந்த சகிப்புத்தன்மை உங்கள்ட்ட எவ்வளோ பலன் இருக்கோ, உங்களுடைய மனநிலைமை எப்படியோ, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படியோ அது வரை தான். அதுக்கப்புறமா தேவன் பதில் தராவிட்டாலும் உலக பிரகாரமாக சில நேரங்கள்ல நமக்கு பதில் வரும். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களால நமக்கு ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னா, நம்மை நாமே நிதானித்தறிந்து, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய கிருபை தாரும், சகிக்கக்கூடிய கிருபை தாரும், நான் எல்லாவற்றையும் என்னை தாழ்த்திச் செல்ல எனக்கு கிருபை தாரும், நான் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை மேன்மையாய் உயர்த்தாதபடிக்கு, ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றும் அப்படின்னு ஒப்புக் கொடுத்து, நம்முடைய சுபாவம் மாறும்போது, அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதற்காக ஜெபிப்போம். நம்மை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுவோம். அப்படி மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை காண முடியும். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழிக்க வரும் தீங்குகள் என்னும் அக்கினி தேவனுடைய பிள்ளைகளை அழிக்காது. ஆனால் அழகு தோன்றும்படி புடமிடும். அக்கினியே இறங்கி நம்மளை அழிக்க வந்தாலும் அதை அழிக்க முடியாது. அந்த அக்கினியினால தான் நாம புடமிட்ட பொன்னாக காணப்படுகிறோம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சுபாவங்களை தந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.